ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி சிவகங்கையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு மீதான தடை மூலம் தமிழகத்தின் பாரம்பரியம் அழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினர். சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விருதுநகர் உள்ளிட்ட இடங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. தமிழர்களோட பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு இந்த இந்திய மத்திய அரசு தடை விதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தடையை அது உடனே நீக்கணும். இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் தடையை நாங்க நீக்கிறோம், நிச்சயமா நடத்திடுவோம், அந்த வேலையை நாங்க செஞ்சிருவோம். நாங்க அதே வேலையை தான் போன வருஷம் செஞ்சாங்க, நடந்தபாடு கிடையாது. இந்த வருஷம் அவங்க அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பொன் ராதாகிருஷ்ணனோட உத்தரவாதமும் அம்மா தமிழிசை சவுந்தரராஜனோட உத்தரவாதமும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு உத்தரவாதம் வரணும். இல்லை என்றால் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிச்சயமாக அனைத்து பகுதிகளிலுமே நாங்க ஜல்லிக்கட்டை தென் மாவட்டங்களில் நிச்சயம் நடத்துவோம்.